தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அன்பிற்குரிய இறை மக்களே, இன்று நாம் நம் பங்கின் திருவிழாவில் 2ஆம் நாளாக ஒருங்கிய பாதையில் உயிர்ப்பின் உடனிருப்பு என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். உயிர்த்த இறைவன் தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன் என்று. ஆம், அந்த துணையாளரே மூவொரு இறைவனின் 3ஆம் ஆளான தூய ஆவியார். சீடர்கள் தூய ஆவியை பெற்றவுடன் இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்ற சென்றனர். இயேசுவின் மக்களாகிய நமக்கும் அருட்சாதனங்கள் வழியாக தூய ஆவியை இறைவன் கொடுத்திருக்கிறார். தூய ஆவியின் ஆற்றலை உணராமலும் கொடைகளை பயன்படுத்தாமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இத்தெய்வீக திருப்பலியில் மூவொரு இறைவனுக்கு எதிராக செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி தூய ஆவியார் நம்மை அவருடைய வரங்கள், கனிகள், கொடைகளால் நிரப்ப வேண்டி பக்தியோடு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக சாமியோல் கீர்த்தி குடும்பத்தார், GF குமார், டிஃப்ளீஸ் மேரி குடும்பத்தார், ரொசாரியோ ஜோசப் குடும்பத்தார், ஸ்ரீவன் அனுஸ்ரீ அவருடைய திருமண நாளாகி இன்று, அந்தியா சாமுவேல் ஜேக்கப், கிறிஸ் ஜெய்ஸ்டன் ஆகியோரால் நன்றி திருப்பலியாகவும் மற்றும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஜாய் ஸ்ரீனா கத்தோலிக்க அருங்கொடை மறுமலர்ச்சி ஜெபக்குழு சிறப்பு கருத்துக்கள், கிளாண்டா நேட்ரோ ஆகியோருடைய கருத்துக்களுக்காகவும் மற்றும் மறைத்த சிஸ்டர் சில்டா ஃபெலிக்ஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த கல்வாரி பலியில் தக்க விதமாய் நாம் பங்கு பெற இறைவனுக்கு எதிராக நாம் செய்திருக்கிற எல்லா விதமான குற்றங்கள், குறைபாடுகள், பாவங்கள் அனைத்தையும் நினைவுகூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் உருக்கமாக மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திருச்சபையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்துக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இந்த காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்தாசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையில் இருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆவியே
இரண்டாம் வாசகம். கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 16 முதல் 25 முடிய. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தைமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவையாகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவசனங்கள் 26 27, அதிகாரம் 16 இறைவசனங்கள் 12 15 வரை. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தரமாக எதையும் பேச மாட்டார்,
தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிமைப்படுத்த வருவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவை, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்ற உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவர் தினத்தை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானவருடைய கரத்திலே நம்மையே ஒப்புக்கொடுத்து நம்முடைய உள்ளங்களை புதுப்பிக்க வேண்டுமாய் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். ஒருங்கியக்க பாதையில் உயிர்ப்பின் உடனிருப்பு என்கிற மையப் பொருளிலே சிந்திப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் உடனிருப்பு என்ற சொல்லை வெறும் வார்த்தையாக மட்டும் பார்க்காமல் நாம் எல்லோருமே அன்றாட வாழ்க்கையில் உணர்வு பூர்வமாக நாம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பிறந்த குழந்தைக்கு தாயின் உடனிருப்பு மிகப்பெரிய அடைக்கலம். மருத்துவர்களின் உடனிருப்பு நோயாளிகளுக்கு ஆறுதலாக இருக்கும். வயதான பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய உடனிருப்பு தனிமை என்கிற நோயை அகற்றிவிடும். இந்த உறவுகளின் உடனிருப்பு நம்மை அன்றாடம் திடப்படுத்துகிறது. அதை போலவே இயேசுவின் இறப்பு, அதனால் சீடர்களுக்கு ஏற்பட்ட அவருடைய பிரிவு ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது. இந்த தருணத்தில் தான் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் மீது ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களை ஒருபோதும் தனியாக விடுவதில்லை, உங்களுக்காக ஒரு துணையாளரை தருகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு வழங்கி சென்றார். உயிர்த்த ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், அவருடைய சீடர்கள், அவருடைய பிள்ளைகள் இந்த தூய ஆவியானவருடைய அருட்பொழிதலை பெற்ற மக்களாக, தூய ஆவியினால் தூண்ட பெற்று கிறிஸ்துவனுடைய நெறிமுறைகளை பின்பற்றுகிற மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய உயிர்த்த ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவத்தில் அதிகமாக முரண்பட்ட சிந்தனைகளில் ஒன்று தூய ஆவியானவரை குறித்த விஷயங்கள். இன்று நாம் வாழுகிற நவீன கிறிஸ்தவ உலகத்தில் பல சமயங்களில் தந்தையாம் கடவுளை மறந்து, சுதனாம் இயேசு கிறிஸ்துவை மறந்து, எல்லா மூலைகளிலும் எல்லா தெருக்களிலும் பரிசுத்த ஆவியை பற்றி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருமே விதம் விதமாக வித்தியாசமாக தூய ஆவியானவரை பற்றி போதிக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தெரிந்ததையெல்லாம் அள்ளிவிட்டு இதுதான் தூய ஆவி, இதுதான் ஆவியின் அபிஷேகம். என்னைய பார்த்து ஒருத்தன் கேட்டாங்க, ஃபாதர் நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்கள்லாம் அபிஷேகம் வாங்கிட்டீங்களா, உங்க மீது அனாயிண்டிங் இருக்குதா, நீங்கள்லாம் அந்நிய பாஷை பேசுவீங்களா? எனக்கு தமிழை தவிர வேற பாஷை எதுவும் தெரியாதுமா. இன்று நாம் வாழுகிற சமூகம் ஒரு விதமான தூய ஆவியை குறித்த ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கிறது. விவிலியத்திலும் தூய ஆவியை பற்றி பல்வேறு விதமான உவமைகள், ஒப்புமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தூய ஆவியானவர், விவிலியம் காட்டுகிற தூய ஆவியானவர் 4 நிலைகளிலே வெளிப்படுத்தப்படுகிறார். ஒன்று ஆண்டவரின் ஆவி, அதாவது எபிரேயத்திலே ரூவா என்று அழைக்கப்படுகிற அந்த ஆண்டவருடைய ஆவியானவர். இந்த ஆண்டவருடைய இந்த ரூவாதான் படைப்பின் தொடக்கத்திலே தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தவர், ஆதாமின் உடலுக்குள் உயிர் மூச்சாய் இருந்தவர், அரசர்கள் மீது, இறைவாக்கினர்கள் மீது இறங்கி வந்தவர்.
இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது யோர்தான் நதிக்கரையிலே வல்லமையாக இறங்கியவர். இரண்டாவதாக இயேசுவினுடைய ஆவி, அதாவது தன்னுடைய உயிர்ப்பின் பிறகு தன்னுடைய சீடர்கள் மீது அவர் ஊதுகின்ற ஆவி. மூன்றாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் மூவொரு இறைவனிலே ஒரு ஆளாக வெளிப்படுத்தப்படுகிறார். தன்னுடைய இறுதி ராவுணவை முடித்த பின்பாக சீடர்களோடு தொடர்ந்து உரையாடுகிற இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் என்னும் துணையாளரை தான் அனுப்புவதாகவும், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிப்பார், எல்லாவற்றையும் நினைவூட்டுவார் என்கிற தமத்திருத்துவத்தில் ஒரு ஆளாக இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறார். நான்காவதான ஒரு வெளிப்பாடு, தூய பவுல் அடிகளின் திருமடல்களுக்குள் நாம் வருகிற பொழுது அங்கே ஒரு புதியதொரு புரிதலை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16 - 26 வரை. அங்கே அவர் 2 விதமான புரிதலை சொல்லுகிறார். ஊனியல்பு, ஆவிக்குரிய இயல்பு என்று இரு துருவ வாழ்க்கை நிலைகளை அங்கே எடுத்துரைக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த ஆவிக்குரிய இயல்பு நாம் எல்லோரிடத்திலுமே இருக்கிறது என்று அவர் வெளிக்காட்டுகிறார். இப்படி விவிலியம் பலவிதமான புரிதல்களை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டது போல பிறருக்கு அஞ்சி பயந்து தங்களையே அறைகளில் பூட்டிக் கொண்டிருந்த சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் காட்சி கொடுத்து, ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக தோன்றி அவர்கள் மீது ஊதினார். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். மேல் மாடி அறையிலே தங்களையே ஒன்றாக இணைத்து கொண்டு ஜெபத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த மக்களிடம், அப்போஸ்தலர்களிடம், அன்னை மரியாவிடம் அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாயிறங்கினார். தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் புது படைப்பாற்றல் மிக்கவர்களாக, வலிமை மிக்கவர்களாக, எவரை கண்டு அஞ்சாது எந்த சீடர்கள் பயந்திருந்தார்களோ அதே சீடர்கள் தைரியமாக வெளியே வந்து கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார்கள். தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் பல மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து வல்லமையான செயல்கள் மூலம் தேவனுடைய உடனிருப்பை அவர் வெளிப்படுத்தினார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அங்கே ஒரு புதிய தொடக்கம் நிகழ்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அந்த மக்கள் புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்றைய 2ஆம் வாசகம் ஒரு அருமையான ஒரு படிப்பினை நமக்கு தருகிறது. நீ உண்மையிலேயே தூய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளை என்றால், உண்மையிலேயே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உன்மீது இருக்கிறதென்றால், நீ ஊனியல்புக்குரிய காரியங்களை களைந்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையிலே வாழ வேண்டும். இதுதான் இன்றைய நாளில் நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஊனியல்புக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு மிக தெளிவாக எவையெல்லாம் ஊனியல்புக்கு உரிய காரியங்கள் என்று புனித பவுலடிகள் கலாத்தியர் 5:19 - 21 வரை அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சிச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு என்று ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார். நீங்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் என்றால் இந்த ஊனியல்புக்குரிய இயல்புகளை களைந்துவிட்டு தூய ஆவியினுடைய இயல்புகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கை இருக்கிற எல்லாரும் கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். வாய் இருக்கிற எல்லாரும் வாயை திறந்து பிரைஸ் தி லார்ட். தொண்டை இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமா பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். சில பேர் கை இவ்வளவுதான் வருது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்களுடைய உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அவர் புதுப்பிக்கிற ஆவியானவர். உள்ளங்கள் மாற வேண்டும். உள்ளம் மாறாம
ஆவியே ஆவியேன்னு கத்திக்கிட்டு இருந்தா அது நல்ல ஆவி இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை, அது வேற ஆவி. அப்ப இன்னைக்கு உன்னை பார்த்து இந்த கேள்வியை கேளு, என்னிடம் இருக்கிறது தூய ஆவியா தீய ஆவியா என்று. நிறைய பேர் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இருக்கிறது தீய ஆவியா இருக்கும், ஆனா சொல்லிக்கிறது பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நான் பெற்று இருக்கிறேன். 2 நாள் குளிக்காம இருந்தா உடம்பு நார ஆரம்பிச்சு, 3 நாள் குளிக்காம இருந்தா கப்பு அடிக்கும், 1 வாரம் குளிக்காம இருங்க, சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு நீங்க இந்த பக்கம் வருவீங்க, உங்க ஃப்ரெண்டு அந்த பக்கம் வருவார், ஏன்னா பக்கத்துல போக முடியாது. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா சோப்புக்குன்னு ஒரு பெரிய லைன் வச்சிருப்பாங்க, ஒரு 50-60 வெரைட்டியாவது இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? நல்ல உடம்புல போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு கமகமன்னு வெளியில வரணும். வெளியில வரும்பொழுதே நல்ல வாடை அடிக்கணும். ஷாம்பு, விதவிதமான ஷாம்பு இருக்கும், அதுக்கு ஒரு லைன் ஃபுல்லா வச்சிருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வெரைட்டியாவது பேரே எனக்கு தெரியும். டிவியை திறந்தா அதே தான் போட்டுட்டு இருக்காங்க 24 hours. ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், கார்னியர் ஃப்ரூட்டிஸ், பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த ஷாம்பு கார்னியர். அதை போட்டுட்டு அந்த கூந்தல் அலசிட்டு அந்த அம்மா வெளியில வருது, நீளமான கூந்தல் காத்துல பறக்க, அந்த கூந்தலை பிடிச்சி அப்படியே சுத்தி அங்க நிக்கிற டிராக்டரை கட்டி இழுத்துக்கிட்டு வருது. விளம்பரத்துல போடுறாங்க, வலிமையான கூந்தலுக்கு பயன்படுத்துங்கள் கார்னியர் ஃப்ரூட்டிஸ். பாடி ஸ்ப்ரே, இங்க கையை தூக்கிட்டு இங்கிட்டு ஒரு டஷ், இங்கிட்டு ஒரு டிஷ், உடம்பு ஃபுல்லா அடிக்கிறோம். ஏன்? வாசனையா இருக்கணுங்கிறதுக்காக. இன்னும் நம்மை அழகுபடுத்துவதற்கு ஃபேர் அண்ட் லவ்லி, விதவிதமா. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு சிகப்பா மாறினது நான் பார்த்ததில்லை. நல்லா இருந்த மூஞ்சி அப்படியே பழுத்து போயினா பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? நம்மை அழகாக காட்டுவதற்காக. ஆனால் நம்மை அழகுபடுத்துவதற்கு இவ்வளவு நேரம், இவ்வளவு பொருட்கள், இவ்வளவு காசு செலவு பண்ணுகிற நாம், நம்முடைய ஆன்மா அழுக்காக இருக்கிறதே. உன் அழுக்கான உடம்பு ஆவியானவருக்கு பிரச்சனை இல்லை, ஆவியானவருக்கு எது பிரச்சனை அப்படின்னா அழுக்காக இருக்கிற உன்னுடைய ஆன்மா. நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாய் என்றால் உன்னுடைய ஆன்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உன்னை வாயில பேசுற வேற வேற பாஷை இல்ல, உன்னுடைய ஆன்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னிடத்திலே ஆவியானவர் இருந்தால் அவர் உன்னை புதுப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர் பிற என்று சொல்வார். அதாவது மாசற்ற மனிதராக இருப்பதுதான் தலை சிறந்த அறம் என்று அவர் சொல்லுவார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமான உள்ளமின்றி எவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப உடைய வாழ்க்கை தூய்மையாக இல்லாமல், உடைய உள்ளம் தூய்மையாக இல்லாமல் நான் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் உன்னை போல ஒரு பொய்யன் இந்த உலகத்திலே இல்லை. அப்போ ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்கு இருக்கிறது என்றால், நீ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறாய் என்றால், நீ சிந்திக்க வேண்டிய காரியம் என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா? ஏனென்றால் அவர் உன்னை புனிதப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் இந்த உடம்பாகிய கடவுளுடைய கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஆகவே கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அந்த கோவில் என்று சொல்லுகிறார். உங்கள் கோவில் பரிசுத்தமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்க. உங்களுடைய உடல் ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் சங்கீதக்காரன் தாவீது திருப்பாடல் 51:10 அவன் சொன்னான், கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தருகின்ற ஆவியை, என்னை புதுப்பிக்கிற ஆவியை என்னுள்ளே உருவாக்கும் என்று அவன் சொன்னான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவனுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவரை அவன் கேட்கிறான், ஆண்டவரே புதுப்பிக்கிற ஆவியை, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியை நீர் எனக்கு தாரும் என்று கேட்கிறான்.
நம் ஒவ்வொரு இடத்திலே இந்த பரிசுத்தமான உள்ளம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. வாழ்க்கை மாற வேண்டும், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நிறைய பேர் இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுறாங்க, ஆவியின் அபிஷேகத்தை பற்றி பேசுறாங்க. உடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் நீ டுபாக்கூர் கிறிஸ்தவன். நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவன்? டுபாக்கூர் கிறிஸ்தவன். பேரு மட்டும்தான் கிறிஸ்தவன், வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கு. நல்ல அழகழகா ஸ்டைலா பேர் வச்சுக்கிறோம், கிறிஸ்டின் பேர். அந்தோணி சாமிங்கிறத ஆண்டோன்னு ஷார்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஜோசப்புங்கிறத ஜோன்னு சுருக்கி வச்சிருக்கோம், செபாஸ்தியம்மாள் அப்படிங்கிற பேரை செபாஸ்டின் சுருக்கி வச்சிருக்கோம். நல்ல ஸ்டைலா பேர் வைக்கிறோம். இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவங்க நம்ம எல்லாருக்கும் நல்ல கிறிஸ்தவ பேர் இருக்கும். ஆனா பல நேரங்களில் பெயரில் மட்டுமே கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்பொழுது உங்களிடத்திலே தூய ஆவியானவர் இல்லை என்பது பொருள். இப்படிதான் ஒரு இளைஞன் நம்ம பங்கு சமயத்தை வந்து, ஃபாதர் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனை மாற விரும்புகிறேன் ஃபாதர். ஃபாதர் சொன்னாரு, தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி, ஆனால் உடனே எல்லாம் திருமுழுக்கு கொடுக்க முடியாது, நீ ஒரு 6 ஞாயிற்றுக்கிழமை நீ பூசைக்கு வா, நம்ம சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க கேட்டிசன் கிளாஸுக்கு போ, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். அவனு ஒத்துக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்தான் பூசைக்கு. ஃபாதர் ரொம்ப ஹாப்பி. ஒரு ஆள் புது ஆள் நம்ம திருச்சபைக்குள்ள வருது இல்லையா. 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்தா, 3வது ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட அவங்க அம்மாவும் கூட வர்றாங்க. ஃபாதரை பார்க்குறாங்க பூசை முடிச்சான்னு. சாமி ரொம்ப சந்தோஷம் தான் சாமி, என் பையன் ரொம்ப திருந்திட்டான் சாமி, இப்பெல்லாம் கெட்ட வார்த்தையே பேசுறதில்ல சாமி, என்னையெல்லாம் அடிக்கிறதில்ல சாமி, ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, குடிப்பழக்கம், நிறைய குடிக்கிறான், அதை மட்டும் சொல்லி திருத்திருங்க சாமி. நம்ம ஜோசப் சாமி என்ன சொல்லிட்டாரு, கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்க பையனுக்கு அட்வைஸ் பண்ணி அவனை நல்ல பையனா மாத்திரேன் அப்படின்னு. அவங்க மம்மி சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. 4வது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரான், 5வது ஞாயிற்றுக்கிழமை வரான், 6வது ஞாயிற்றுக்கிழமை முடிச்ச உடனே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். பூசைக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறான் ஃபாதரை பார்த்து, ஃபாதர் கத்தோலிக்க திருச்சபையில் குழந்தைங்களுக்கெல்லாம் லைட்டாக தண்ணியை தெளிப்பீங்க தலையில், நான் பெரிய பையன், எனக்கு மற்ற சபையில் கொடுக்குற மாதிரி முழுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க சாமி அப்படின்ட்டு. கொடுத்துடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஆதி திருச்சபையில் 2மே கொடுத்துருக்குறாங்க, குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க, பெரியவர்களுக்கு முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க, ஓ ஆசைப்படியே நான் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துறேன். 6வது ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிச்சது, அவன் வர்றான். இந்த சாமி தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறக்கா ஒரு தொட்டியை கட்டி போட்டிருந்தார். அந்த தொட்டிக்குள்ள தண்ணியை நிரப்பி, தம்பி உள்ள வாடான்னு சொல்லிட்டு அவன் விரும்பினபடி 3 தடவை முழுக்கு ஞானஸ்தானம். அவன் பேர் சொல்றாரு ஞானஸ்தானம், உன் பேரு ராஜா இல்லை, உன் பேரு மைக்கிள், உன் பேரு ராஜா இல்லை, உன் பேரு மைக்கிள், உன் பேரு ராஜா இல்லை, உன் பேரு மைக்கிள். 3 தடவை முக்கிய எடுத்தாச்சு. அவன் கிறிஸ்தவனா மாறிட்டான். மாறிட்டான்ல, மாறிட்டானா இல்லையா? மாறிட்டான். ஃபாதர் ஹாப்பி, அவங்க அம்மா ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. இப்போ ஒரு கிறிஸ்தவனா அவன் மாறிட்டான். சந்தோஷமா அவங்க அம்மா சொல்றாங்க, நான் போய் விருந்து ரெடி பண்ணும், நீ மெதுவா வா அப்படின்னு சொல்லிட்டு. ஞானஸ்தானம் முடிச்சுட்டு கிறிஸ்தவனை மாறிட்டு நேராக வீட்டுக்கு போறான். ஆன் த வேல்ல மண்டை குழம்புது. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக வேண்டிய ரைட் சைடு பார்க்குறான், அங்கே ஒரு டாஸ்மார்க் இருக்கு. நேராக அந்த ஜன்னலில் கையை நீட்டி, அண்ணா 2 பாட்டில் கூட்டுறான்னு வாங்குறான். சட்டையில் மறைச்சு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு அரைக்கதவை சாத்துறான். சாத்திக்கிட்டு பக்கெட் நிறைய தண்ணியை நிரப்புறான். நிரப்பிட்டு பக்கெட்டை ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து 3 தடவை பீர் பாட்டில் முக்குறான். உன் பேர் பீர் இல்லை ஆரஞ்சு ஜூஸு, உன் பேர் பீர் இல்லை ஆரஞ்சு ஜூஸு, உன் பேர் பீர் இல்லை ஆரஞ்சு ஜூஸு. பீர் ஆரஞ்சு ஜூஸா மாறுமா? மாறாது. அவன் பேரு மட்டும்தான் கிறிஸ்தவனா மாறி இருக்கான், வாழ்க்கை மாறல. நம்ம பல நேரம் ஆவியானுடைய அபிஷேகத்தை படுறோம், பயங்கரமா பாட்டு பாடுறோம். அக்கினியே தேவ அக்கினியே என்னை நீர. எப்பா என்ன சில பேர் என்ன ஆட்டம் ஆடுறோம். இப்படி கத்தி கதறி கூப்பாடு போட்டுட்டு அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கோம். வீட்டில் பேசுறோமா இல்லையா? அப்ப எதுக்கு இந்த டிராமா? நீ யாரை ஏமாற்றுகிறாய்? உண்மையிலேயே ஆவியினுடைய அருட்பொழிதல் உனக்கு இருக்கிறது என்றால் உடைய வாழ்க்கை மாறும். அதைத்தான் சின்னப்பர் அருமையா சொல்றார். உன்னிடத்திலே இருக்கிற தீய எண்ணங்கள், ஊனியல்புக்குரிய காரியங்கள், பொறாமை, பேராசை, காமவெறி, நெறியற்ற வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றிட்டு
அன்பு, கனிவு, தன்னடக்கம், ஞானம், பரிவு. அப்படி இல்லை அப்படின்னா உன்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவி அல்ல, தீய ஆவி. அப்போ இன்னைக்கு அந்த கேள்வியை கேளு, என்கிட்ட இருக்கிறது தூய ஆவியா தீய ஆவியா என்கிற ஒரு கேள்வியை நீ எழுப்பு. உன்னுடைய வாழ்க்கை மாறாமல் நீ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் சல்லி பேச பிரயோஜனம். நீ என்னதான் கத்தி அல்லேலூயா அல்லேலூயான்னு கதறினாலும் ஆண்டவர் அவருடைய ஆவியானவர் உன் மேல இருக்க மாட்டார். நீ ஜெபம் பண்றது ஒரு போலித்தனமான ஜெபமாக மாறும். நீ அபிஷேகம் சொல்றது டுபாக்கூர் அபிஷேகம், டூப்ளிகேட் அபிஷேகம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு மலைப்பொழிவு ரொம்ப அருமையா சொல்றாரு, உங்களுடைய வெளிச்சம் மனிதர் முன் ஒளிர்வதாக, உங்கள் நற்செயல்களை காணும் பிறர் என் வானக தந்தையை போற்றுவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். Let your light shine before others. On seeing your good works, let them glorify my heavenly Father. அப்போ உன்னுடைய செயல் மூலமாக நீ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையாக மாறுகிறாயா, இல்லை வெளியிலே கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு உன்னுடைய உள்ளம் சாக்கடையாக இருக்கிறதா? உடைய வாழ்க்கை சாக்கடை நிறைந்திருந்தால் அந்த இடத்திலிருந்து எழும்பி உன் தந்தையை நோக்கி போ. அதைத்தான் ஊதாரி மைந்தன் செய்தான். நான் எழுந்து என் தந்தையை நோக்கி போவேன். எங்கிருந்து எழுந்து? பன்னிக்குட்டிங்களோட கடந்தான் இல்லையா, நாற்றம் எடுத்த இடத்திலிருந்து, அங்கிருந்து எழுந்து பன்றிகளோடு பன்றியாய் வாழ்ந்தான் அல்லவா, அந்த இடத்திலிருந்து எழுந்து தன்னுடைய தகப்பனை நோக்கி அவன் சென்றான். அப்ப நீ தூய ஆவியினுடைய பிள்ளை என்றால், தூய ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றிருந்தால், நீ பாவ நிலையிலிருந்து எழுந்து உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். நாமளும் பல நேரங்களில் பன்னிக்குட்டிகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஊதாரி பிள்ளை மாதிரி பலவிதமான பண்ணி இருக்கு நம்ம வாழ்க்கையில். பொறாமை பண்ணி, அடுத்தவங்க பெயரை கெடுக்கிற பண்ணி, போலித்தனமான பக்தி இருக்கிற பண்ணி, பலவிதமான பன்றிகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சாக்கடையிலிருந்து, துர்நாற்றத்திலிருந்து எழுந்து பரிசுத்த ஆவியிடத்திலே உன்னை உண்மையாக ஒப்பு கொடுத்து, தூய ஆவியானவரை என்னை நிரப்பும், என்னை கழுவி தூய்மையாக்கும் என்று நீ சொல்லுகிற பொழுதுதான் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்படிதான் ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தான். மரத்தடி கீழே ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். இவன் உள்ள சரக்கு போனதுனால அந்த முனிவரை கேள்வி பண்ண, அங்கே இதெல்லாம் தவம் பண்ணுதான், கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணா தவமா அப்படின்னு அவன் கேட்குறான். அவருக்கு கோபம் வந்துடுது. கண்ணை திறந்து, நீ என்னுடைய தவத்தை குலைத்து விட்டாயே, நான் உனக்கு சாபம் இடுகிறேன் என்று சொல்லுகிறேன். நீ நாளையிலிருந்து பன்றியாய் மாறி விடுவாய் என்று சொல்லுகிறேன். நாளையிலிருந்து என்னவா மாறி விடுவாய்? பன்றியா மாறிட. உனக்கு பயம் ஆயிடுச்சு. நேராக வீட்டுக்கு போயிட்டு பையனை பார்த்து சொல்றாரு, மகனே முனிவர் சாபம் போட்டாரா, நாளையிலேருந்து நான் பன்னியா மாறிடணும். ஐயோ, அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா, எனக்கு அந்த பன்னி வாழ்க்கையே வேண்டாம். ஒரு வேளை நான் பன்னியா மாறிட்டா என்னை அருவாள் எடுத்து வெட்டி கொண்டு போட்டுரு. அடுத்த நாள் பார்த்தா அப்பாவை காணோம். மகன் யோசிக்கணும், ஐயோ அப்பா உண்மையிலே பன்னியா மாறிட்டாரோ அப்படின்ட்டு அருவாள் எடுத்துட்டு டேடியை தேடி போறான். பெரவலூரில் அப்படியே ஃபர்ஸ்ட் தெருவில் பார்க்குறான். ஒரு மூளையில் ஒரு 4-5 பன்னி மேய்ஞ்சிக்கிட்டு போய் உத்து உத்து பார்க்குறான். இது டேடி மூஞ்சி மாதிரி தெரியலையே. அடுத்த பன்னியை பார்க்குறான், இது டேடி மாதிரி தெரியலையே. அடுத்த ஒன்றும் மேட்ச் ஆகலை. அடுத்த தெருவுக்கு போகிறான், அங்கே ஒரு 5-6 பன்னி மேய்ஞ்சிக்கிட்டுச்சு. போய் உத்து பார்க்குறான், அங்கேயும் டேடி மாதிரியே தெரியல, மூஞ்சி மேட்ச் ஆகலை. அப்படியே 3வது தெரு போகிறான், 4வது தெரு போகிறான், கண்டுபிடிக்க முடியல. சரி நாளைக்கு வரும்னு திரும்புகிற நேரத்தில் ஒரு முச்சந்திலேருந்து ஒரு சவுண்ட் வருது, மகனே நான் இங்கே இருக்கேன்டா. சத்தம் வர்ற திசையை நோக்கி போனா ஒரு 7-8 பண்ணி குடும்பமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. உத்து பார்க்குற பொழுது ஒரு மூஞ்சி அவங்க அப்பா மூஞ்சி மாதிரி கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுது. டேடி நீங்களா அப்படின்ட்டு அருவாள் எடுத்து வெட்ட போகிறான். டேடி பண்ணி சொல்லுது, மகனே வெட்டாத, ஸ்டாப், மகனே என்னை வெட்டிடாத, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கிற அந்த சாக்கடையில் இருக்குது, தயவுசெய்து வெட்டிடாத. நம்ம வீட்டில் ஏசி கூட இல்லை, இங்கே நல்லா குழு குழுன்னு இருக்கு, என்னை வெட்டிடாத. பக்கத்தில் பண்ணியாச்சு, உன் சித்திடா அங்கே பொண்ணு செட் பண்ணார். குழு குழுன்னு தான் இருக்கும் நம்முடைய பாவ வாழ்க்கை.
இன்பம் தருகிற வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனாலும் அது சாக்கடை நிறைந்த பன்றிகளோடு வாழ்கிற வாழ்க்கை. ஊதாரி மைந்தன் அந்த பன்றியோடு இருக்கிற வாழ்க்கை, நாற்றமெடுத்த வாழ்க்கையை விட்டு அவன் எழுந்து தன்னுடைய தகப்பனை நோக்கி போனானே, அதுதான் தூய ஆவியினுடைய பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை. பாவ வாழ்க்கையிலிருந்து எழுந்து ஊனியல்புக்குரிய வாழ்க்கையிலிருந்து மாறி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செல்லுவது, அதுதான் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட உண்மையான வாழ்க்கை. பழைய இயல்புகளை களைந்து, பாவ வாழ்க்கையை களைந்து, கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிரதிபலிக்கிற வாழ்க்கையை நீ வாழுகிற பொழுதுதான் உண்மையிலேயே தூய ஆவியினுடைய அபிஷேகம் உன் மீது இருக்கிறது என்று பொருள். இப்போ புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ஆளுக்காளு பரிசுத்தாவை குத்தகைக்கு எடுத்தாச்சு. ஆளுக்காளு குத்தகைக்கு எடுத்து அவங்க இஷ்டத்தின்படி பரிசுத்தாவிய அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு மீட்டிங் வீடியோவில் பார்த்தேன், ஒரு 1000 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மீட்டிங்கில், ஜெப மீட்டிங்கில். மேலேருந்து ஒரு ஆள் சொல்கிறார், இப்போ எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க அப்படிங்கிறாரு. உடனே 1000 பேர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, நீ கையில் ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருப்ப, அந்நிய பாஷையை பேசுங்கன்னு சொல்லவுன்னா பரிசுத்தாவியர் உடனே இறங்கிடுவார். இன்னொரு ஆள் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு அந்நிய பாஷை பேசினார்னு. என்னது, ஆண்டவர் இயேசு அந்நிய பாஷை பேசினாரா? என்னப்பா, நான் படிச்ச பைபிள் அப்படிலாம் இல்லையேப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுல அவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவர் இயேசு அந்நிய பாஷை பேசினாரு. எங்க பேசினார்னா சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது பேசினாரு. என்னது, சிலுவையில் அந்நிய பாஷை பேசினாரா? ஆமா பேசினாரு. ஏலி ஏலி லாமா சபக்தானே, நாசமா போறவன, அது ஆண்டவர் பேசின பேச்சுடா, யூதர்கள் பேசுற பாஷையிடா, அரமாயிக்கு மொழிடா. பரிசுத்தாவிய நிறைய பேர் சொந்தமா குத்தகைக்கு எடுத்துட்டாங்க, இஷ்டம் போல அவரை பண்ணிக்கலாம். என்னது, ஓ பொண்ணு டக்கரா டக்கரா டக்கராங்குது. ஏன்னா அப்போஸ்தலர் மேல பரிசுத்தாவி இறங்கி அப்படியே அந்நிய பாஷை பேசினாங்க. பேசும்போது அவர்களுடைய மொழிகளில் புரிந்து கொண்டார்கள். இதுவரைக்கும் நான் பல அந்நிய பாஷையை கேட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு மொழியும் புரியல. ஏமாந்து போகாதீர்கள் மக்களே, அதை நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறது. ஏமாந்து போகாதீர்கள். பரிசுத்தாவியை வச்சுக்கிட்டு பல பேர் செம்ம பிஸ்னஸ் பண்றாங்க. ஒரு மேகசின்ல ஒரு விஷயத்தை படித்தேன். நைட்டு எங்கேயோ ப்ரீச்சிங் போயிட்டு லேட்டாக வந்தேன். அந்த மேகசின் எனக்கு வந்துருந்துச்சு. பின்பக்கத்தை பார்த்தா, ஆவியால் நிரம்பப்பட்ட உங்கள் சகோதரன் உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜெபம் செய்வார். என்னது, 24 மணி நேரம் ஜெபம் செய்வாரா? தூங்க மாட்டாரா அப்படின்னு நம்ம மண்டை அப்படிதான் யோசிக்கும். பல நேரத்தில் ஃபோனை போடுறேன் அந்த ஜெப உதவிக்கு, ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற சகோதரர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண கேட்போம் அப்படின்ட்டு போட்டால் ஃபோனு போகுது, டொயின் டொயின் டொயின்னு போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாய்ஸ் வருது, உடல் நலத்திற்காக ஜெபிக்க வேண்டுமா, என் 1 அழுத்துங்கள். வீடு கட்ட வேண்டுமா, என் 2 அழுத்துங்கள். குழந்தை செல்வம் வேண்டுமா, என் 3 அழுத்துங்கள். கடன் பிரச்சனை தீர வேண்டுமா, என் 4 அழுத்துங்கள். நான் லேட்டாக வந்தனால தூக்க கலக்கத்தில் 4 அமுக்கிறதுக்கு பதிலாக 3 அமுக்கிவிட்டேன். உடனே அங்கிருந்து வாய்ஸ் வருது, ஆபிரகாமுக்கு ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களுக்கு கூடிய விரைவிலே ஒரு குழந்தை செல்வத்தை கட்டளையிடுகிறார், மறக்காமல் எங்களுக்கு உங்கள் காணிக்கையில் அனுப்பி. யார்? எனக்கு ஆம்பளை பிள்ளை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற சகோதரர் எனக்காக அப்படி ஜெபிக்கிறார். தெரியாது, நம்பரை மாற்றி அம்மிக்கிட்டேன். மக்களே மன்னிச்சு விட்டுருங்க, எனக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம். எங்கள் ஊழியத்தை தாங்களும் காணிக்க வேற, அது கூட ஒரு பிட்டு. கவனமாக இருங்கள். எது உண்மையிலேயே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், எது தீய ஆவியினுடைய அபிஷேகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். போலி போதகர்களிடமிருந்து கவனமாக இருங்கள். 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவுதான் ஆசீர்வதிப்பார். 10,000 கொடுத்தா உங்களை 10,000க்கு ஆசீர்வதிப்பார். எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது. அப்படி நீ கொடுக்கிற காசை வச்சுதான் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க போறாரா? 2 செப்பு காசுகளைத்தான் இயேசு மிகப்பெரிய காணிக்கை என்று சொன்னார். கழுத்துல உள்ளெல்லாம் கழட்டி போடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நகை வாங்கி தருவாரு. எங்க சொன்னாரு?
நான் இங்கேருந்து விண்ணுலகத்துக்கு போனேன், போகும்போது சப்பாத்தி செஞ்ச டிஃபன் பாக்ஸில் அடைச்சிட்டு போனேன், ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன், நல்லா டேஸ்டாக இருக்குன்னு சொன்னார். வீடியோ கேசட் எடுத்துட்டு போனேன், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குன்னாரு. என்னது இதெல்லாம் ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்றது. மக்களை யாரையும் நான் விமர்சிப்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் உங்களை ஏமாற்றாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். புனித சின்னப்பர் மிக அழகாக சொல்லுகிறார், பரவச பேச்சு ஆவியானுடைய கொடை, ஆனால் அதை எல்லோரும் இருக்கிற இடத்துல பேசுவதால் என்ன பயன்? நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையை பிறருக்கு விளக்கி சொல்லாமல் நீங்கள் பேசுவதால் யாருக்கு என்ன பயன்? அதை விட இறைவாக்கு உரைப்பதே மேல் என்று அவர் சொல்லுகிறார். கவனமா இருங்க மக்களே. தூய ஆவிங்கிற பேர்ல பல டிராமா போயிட்டு இருக்குது. ஒரு கேசட்ல தூய ஆவியானவர் இறங்கிட்டார். ஒரு சிடியில் இறங்கினவொன்னா அந்த சீடியை வாங்கினவொன்னா அப்படியே ஆடுது, உடம்புல டிக்கு 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 டிக்குன்னு ஆடுது. ஏன்னா அந்த சீடியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. கவனமாக இருங்க மக்களே, அதெல்லாம் பரிசுத்த ஆவி கிடையாது, வேற ஆவி. நாம் யாரையும் விமர்சிப்பதில்லை, அது என்னுடைய விருப்பம் இல்லை, அதனுடைய வேலையும் இல்லை. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு விழிகளை திறப்பது, சிந்தையை திறப்பது ஒரு குருவானவருடைய கடமை என்பதற்காக சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையை புதுப்பிக்கிறவர், ஊனியல்பிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்கிறவர்கள். எனவே ஏமாறாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உண்மையான அபிஷேகம் என்னவென்றால் உங்களுடைய நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, பொருளுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஆவியின் அபிஷேகம் பெற்ற நல்லதொரு வாழ்க்கையாக இருக்க முடியும். அத்தகைய அபிஷேகத்தை இந்த திருப்பலி வழியாக நீங்கள் ஒவ்வொருவரும் மன்றாடி, பரிசுத்தாவினுடைய வல்லமை உங்கள் மீது இருந்து உங்களை திடப்படுத்தி, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, தன்னடக்கத்தை கொடுத்து, கீழ்ப்படிதலை கொடுத்து, தெய்வ பக்தியை கொடுத்து, நல்லதொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையை கொடுக்கும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை தூய ஆவியானவர் வழியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் பதில் உயிர்த்த கிறிஸ்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்த கிறிஸ்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையிடம் இருந்து நான் உங்களுக்கு தூய ஆவியாரை அனுப்புவேன், அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் என்று கூறிய அன்பு ஆண்டவரே, தூய ஆவியாரை பெற்றுள்ள எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் பெற்றுள்ள தூய ஆவியாரின் துணை கொண்டு தங்களின் மீட்பு பணியை நல்ல முறையில் செய்ய அருள் தர வேண்டுமென்று உயிர்த்த ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். தூய ஆவியார் வரும்போது அவர் திரு முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று கூறிய ஆண்டவரே, எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து இறை வார்த்தையை நன்கு புரிந்து கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உமது உன்னத கொடையாகிய பரிசுத்த ஆவியை நிறைவாய் தந்திரல வேண்டுமென்று உயிர்த்த ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் என்று அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்று தூய பவுல் கூறியது போல, நாங்கள் இன்றைய நம் பங்கில் உள்ள அனைத்து இளைஞர்கள், இளம்பெண்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாய உலகின் கவர்ச்சிகளுக்கும் அடிமைப்பட்டு வாழாமல் உம் இறைவார்த்தையின்படி பரிசுத்தமாய் வாழ வரமரல வேண்டுமென்று உயிர்த்த ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பச்சையிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, உமது சொல்லோ எல்லா மனிதர்களுக்கும் நலம் அளிக்கிறது என்ற இறைவார்த்தையின்படி பல்வேறு நோய்களினாலும் பாதிக்கப்பட்டு இல்லத்திலும் மருத்துவமனைகளிலும் வேதனையுறும் எல்லா நோயாளிகளையும் தொட்டு குணமாக்க வேண்டுமென்று உயிர்த்த ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, நீர் கல்லறையில் இருந்து உயிர்த்ததும் சீடர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்தீர். இக்காலத்தில் உலகெங்கிலும் சண்டை, சச்சரவுகள், போர்கள் நடைபெற்று மக்களிடையே அமைதி இல்லாமல் வாழ்கிறார்கள். மக்கள் பேரினால் தங்கள் உடைமைகள், உறவுகள் அனைத்தையும் இழந்து பரிதவிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியாரின் வழியாக மக்களை ஆசீர்வதிக்குமாறு உயிர்த்த ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உயிர்த்த கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக கரங்களை குவித்து கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, நீர் இரக்கமும் கனிவும் மிகுந்த கடவுளாக இருக்கிறீர். மண்ணுலகில் இருவர் மனமொத்து ஜெபிக்கிற பொழுது அவர்களுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் இப்பொழுது உம்மிடம் எடுத்துரைத்த எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவும் உமக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழவும் தேவையான ஆசீர்வாதங்களை தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இப்பள்ளி நாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியாரி பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதா உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தூய ஆவியானவரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் தாம் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வானோக்கி தம் கரத்தை உயர்த்தி இறைப்புகள் கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திருக்கரங்களால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி தம் கரத்தை உயர்த்தி இறைப்புகழ் கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கிப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பை தருகின்ற கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்பாக நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உமை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்களோடு இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனுடைய செம்மறி, உலகம் முடியும் வரை என்னாலும் நம்மோடு இருக்க விரும்புகிற தேவன். இந்த தேவனுடைய அன்பு விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வு தருவதாக.
அனைவரும் முழங்காலிடவும். உயிர்த்த கிறிஸ்து நோக்கி ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருப்பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை பழைய பாவனின்று விடுவித்து முடிவற்ற வாழ்வின் கதவுகளை திறந்து விட்டீரே. நாங்கள் பாஸ்கா நிகழ்ச்சிகளினால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளி பெற செய்திரலும். தீமைகள் அனைத்தும் எங்களை விடுவித்து நித்திய பேர்பத்திற்கு வழிநடத்திரலும். நாங்கள் மண்ணுலகம் நாட்டங்களை கலைத்துவிட்டு விண்ணுலக மகிமையை கொடையாக பெற்றுக்கொள்வோமாக. இவற்றெல்லாம் உமது உயிர்ப்பின் வல்லமையால் எங்களுக்கு தந்தரலும். ஆமீன். நம்முடைய பங்கு திருவிழாவின் இரண்டாவது நாளாகிய இன்றைய தினம் ஒருங்கிய பாதையில் உயிர்ப்பின் உடனிருப்பு என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். இரண்டாவது நாள் கூட்டமே உங்கள் கோயிலில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுவே நான் ஒரு பிரபலமான பரிசுத்தாவி வியாபாரியை கூப்பிட்டு இன்னைக்கு பூசை வைக்க கூப்பிட்டு இருந்தேன்னா அவர் சொல்லியிருப்பார், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்கள் வரேன், ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கோம். எவ்வளோ ஒரு அறிவு, ஞானம், புத்தி கூர்மையுள்ள ஒரு ஒரு பிரசங்கம். இதெல்லாம் கேட்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பரிசுத்தாவியானவருடைய கனிகள் என்று சொல்லக்கூடிய ஞானம், அறிவு, புத்தி, விமரிசை, இது எல்லாமே இந்த மறையுறையில் இருந்தது. ஆனால் உங்கள் பங்கினுடைய பார்ட்டிசிபேஷன் வரைக்கும் திரும்பி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஈடுபாடு இருக்கின்றது. இதே நான் ஒரு பிரபலமான பிரீச்சரை கூப்பிட்டுருந்தேன்னா, ஒரு வியாபாரியை கூப்பிட்டுருந்தேன்னா, இடம் மாறுவதல்ல, வாழ்க்கை மாறுவது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ரொம்ப அற்புதமாக ஃபாதர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை இல்லை, போதையில் என்ன பண்ணணும்? முதல்ல இடத்த மாற்றினா சரியாயிடுமா? பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு? why this particular person is affected in your family? பிரச்சனை எங்கே இருக்குது? ஃபேமிலிக்குள்ளே தானே இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஞானம், அறிவு, புத்தி வேணும். இடம் மாறினோன்னு எல்லாம் சரியாயிடுமா? நீங்களாம் வேடம் தாங்கள் பறவைகளா? இங்கே இருக்கிறதெல்லாம் குயில் குருவிகளா? நீங்கள் அப்பப்போ பறந்து போகிறதுக்கு இருக்கிற இடத்துல தான். ஆண்டவர் தொலைத்தாடை ஆண்டவர் எங்கே போய் தேடினார்? இன்னொரு ஆட்டு மந்தையில் போய் தேடினாரா? அது எங்கே போய் தேடினா கிடைக்குமோ அங்கே தான் போய் தேடினா. அதுக்கு அந்த நேரத்தில் தாகம். ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு சிறிய ஓடையிலே அது நீரை அருந்தி கொண்டிருந்தது. ஆண்டவர் போய் தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அவ்வளோதான். காணாமல் போன ஆடு. இன்னைக்கு ஆடுங்கள்லாம் வேற மாதிரி தான் காணாம போகுது. பிரச்சனை எங்கே? உனக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் தப்பாகவே நடக்குதா? பிரச்சனை எங்கே? இன்னைக்கு பவுலடிகளாருடைய கடிதங்களிலேயே எல்லா சொல்யூஷன் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப ஜெபத்தில் எல்லாரும் நான் தப்பு பண்ணிட்டேன், மனம் மறந்துறேன்னு சொல்லி பாருங்க, அந்த பிரச்சனை தீர்ந்துடும். இதை விட்டுட்டு எங்கேயோ தூக்கிட்டு போனால் பிரச்சனை தீர்ந்துருமா? ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு எனக்கு தெரியல. நல்ல ஒரு அற்புதமான மறையுரை. ஆவியானவரை நாம் எங்கே கண்டுபிடிக்க முடியும்? ஆவியானவர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அற்புத மறையுரை வழங்கிய அருட்தந்தை ஜோக்கிம் அவர்கள் சூவன்ஸ்டாட் சபையை சார்ந்தவர். அருட்தந்தை அவர்களை எனக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக தெரியும். அது பிறகு அவர் ஜெர்மனிக்கு போயிட்டார். ஜெர்மனிக்கு ஊழியம் செய்வதற்காக போயிட்டு திருப்பியும் இந்தியா வந்திருக்கின்றார். மீண்டும் பல இடங்களுக்கு அவர் மறையுரை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். மக்களை விழிப்படைய வைக்கவும், மக்கள் இறைவனை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அருட்தந்தை அவர்கள் இப்போது எர்ணாவூர் பங்கிலே அவர் ஒரு பணியாளரோடு தங்கி இந்த நற்செய்தி பணியை புரிந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் நம் மத்தியில் வந்து நல்ல ஒரு அர்த்தமுள்ள மறையுரை கொடுத்து நமக்காக செவிப்பதற்காக அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் உரித்தாக்கிக் கொள்கின்ற விதமாக அவருக்கு ஒரு நினைவு பரிசை திருமதி லியோ மரியாயின் சேனை தலைவி அவர்கள் வழங்குவார். அருட்தந்தையை மரியாதை செய்ய பொன்னாடை போர்த்துவதற்கு திரு வில்லியம்ஸ் வின்சென்ட் பவுல் சபையை சார்ந்தவர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார். இந்த திருப்பலியை சிறப்பித்த அனைத்து பங்கு பக்த சபைகளுக்கு என்னுடைய நன்றிகள், பாராட்டுதல்கள்.
நாளைய தினம் திருவிழாவின் 3வது நாள், ஒருங்கிய பாதையில் உயிர்ப்பின் பிரசன்னம், நற்கருணையின் நாள். நாளை தினம் நமக்காக திருப்பலி ஆற்ற வருகின்றவர் அருட்தந்தை எம் அருள்ராஜ், அதிபர் பங்கு தந்தை சாந்தோம் பேராலயம். நாளைய தினத்தை சிறப்பிப்போர் க்ளூனி அருட் சகோதரிகள். நாளைய தினம் திருப்பலியினுடைய முடிவிலே நற்கருணை பவனி நம்முடைய ஆலய வளாகத்திற்குள்ளேயே நடைபெறும். 3 இடங்களில் நற்கருணை ஆசீர்வாதம் வழங்கப்படும். முதல் ஆசீர்வாதம் நம்முடைய சிற்றாலயத்திற்கு அருகில், 2வது ஆசீர்வாதம் நம்முடைய ஸ்டேஜில், 3வது ஆசீர்வாதம் ஆலயத்திற்குள். எனவே 3 நற்கருணை ஆசீர்வாதம் வழங்கப்படும். பங்கு செயலர் திரு ஆனந்த் அவர்களிடம் நான் சொல்லியிருக்கின்றேன். தமிழ் பகுதிகள் 4 இருக்கின்றது. 2 பகுதிகள் சேர்ந்து அருட்சகோதரிகளோடு இந்த 2 இடத்தையும் நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக தயார் செய்ய வேண்டும். இதுதான் கூட்டு ஒருங்கியம், சேர்ந்து வேலை செய்கிறது. சும்மா வந்துட்டு உட்கார்ந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு போகிறது கூட்டு ஒருங்கியம் கிடையாது. சேர்ந்து பங்குல ஈடுபாட்டோடு வேலை செய்யணும், அதுதான் கூட்டு ஒருங்கியம். அதைத்தான் திருத்தந்தை அவர்கள் ஒரு அற்புதமான ஜூபிலியாக நம்மை கொண்டாட அழைக்கின்றார். எனவே நான் ஏற்கனவே திரு ஆனந்த் அவர்களிடம் சொன்னதை போல் 4 பகுதிகள் இருக்கின்றது. 2 பகுதிகள் ஒரு இடத்தையும், இன்னும் 2 பகுதிகள் இன்னொரு இடத்தையும் நீங்கள் நற்கருணை ஆசீர்வாதத்திற்காக தயார் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை தினமும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து உயிர்த்த கிறிஸ்துவின் நவநாள் ஜெபம், அதன் பிறகு திருப்பலி. திருப்பலியினுடைய முடிவில்தான் நற்கருணை பவனி மற்றும் ஆசீர்வாதம் இருக்கும். இந்த திருவிழா காலத்தில் ஒலி அமைப்பு மற்றும் பீட அலங்கார பூக்களுக்காக நன்கொடை வழங்க விரும்புகின்றவர்கள் என்னை அணுகலாம். அதேபோல் நாம் புதுப்பித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆலயத்தினுடைய கோபுர பணிக்கு உதவி செய்ய விரும்புகின்றவர்களும் என்னை அணுகலாம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உங்களோடு இணைந்து இந்த திருப்பலி ஆற்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தந்த தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து எனக்காக, என்னுடைய நற்செய்தி பணிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்கும் நான் ஜெபிக்கிறேன். கரங்களை குவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சிந்தித்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுள்ள இந்த மக்கள் மீது உம்முடைய ஆசிரை நிறைவாக பொழிந்தருளும். உம்முடைய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கேற்ற சாட்சிகளாக வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. நீதியும் நீதியில் நன்மையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த